ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி. நவக்கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குணம். இந்த கிரகத்துடைய திசை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தால் இப்படித்தான் பலன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் சனி பகவானை பற்றி பார்க்கிற போது இந்த சனி பகவானுக்கு கர்ம காரகன் பேர். சனி பகவான் அவனுடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்திலே அவர் எந்த இடத்துல இருக்கார், அது முற்பிறவியிலே நாம் செய்ய தவறிய கடமை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? போன ஜென்மத்தில் குடும்பத்திலே அவர் பொறுப்பற்று இருந்தார், சரியாக சம்பாதிக்கலை, குடும்பத்தை சரியாக வழிநடத்தவில்லை, நல்ல வார்த்தைகளை அவர் பேசவில்லை, குடும்பத்தாரை அரவணைத்து செல்லவில்லை, இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம். அப்போ இந்த சனி பகவான் எந்த கட்டத்திலே இருக்கிறாரோ அந்த கட்டத்துடைய கர்ம வினைகளை நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் இந்த கோச்சார கிரகத்துடைய அடிப்படை, கோச்சார பலன்களின் அடிப்படை. இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். திருநள்ளாறு தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிலே நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலே இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி என்னை பணித்திருக்கிறார்கள். துலாம், பலம், வெற்றி அத்தனையும் கொண்ட அற்புதமான ராசிங்க துலாம். துலாம் ராசிங்கிறவங்க மற்றவர்களை எடை போடக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் தான் கூட பழகிறவங்க யாரு, இன்னார் யார், இனியர் யார் அப்படின்னாங்க பாருங்க. நல்லவன் யாரு, கெட்டவன் யாருங்க? நம்ம கூட பழகிறவங்கள நல்லவன் கெட்டவன் யாரு, எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம் பாருங்க. துலா ராசிக்காரர்கள் சிறப்பாக எடை போடுறாங்க. காரணம் தராசு தான். துராசுடைய அந்த துலா ராசியுடைய சிம்பல் தராசு இல்லை. துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். அற்புதமான யோகம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சனி பகவானே உன்னை சேரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். துலா ராசியிலவன் சனி பகவான் உச்சமடைவார். அப்படிப்பட்ட ராசி. இந்த துளாராசிக்காரர்கள் தன்னை சுத்தமாக வச்சுக்கிடணும். சுத்தமாக இல்லாத துளாராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த துளாராசிக்காரர்கள் முழுமையாக சுத்தமாக இருக்கிறார்களோ, தினந்தோறும் குளிக்கணும், தினந்தோறும் சுத்தமாக இருக்கணும், ஆடைகளில் முக்கியத்துவம் கொடுக்கணும், தோய்க்கப்பட்ட ஆடைகள் தினந்தோறும் தோய்த்த ட்ரெஸ்ஸை தான் போடணும். அப்படி ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சனி பகவானுக்கு பிடிக்கும். ஏன்னா சனி பகவானே அங்குதான் உச்சமடைகிறார் துளாராசியில. அவர் ரொம்ப சுத்தத்தை விரும்பக்கூடியவர். நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் துளாராசிக்காரங்க. அதை சனி பகவான் விரும்புவார். ஏன்னா சனி பகவான் ஒருத்தரை பிடிக்கக்கூடாதுங்க, துன்பமே வரக்கூடாதுன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. சோம்பேறிகளைத்தான் அதிகம் பிடிப்பார் சனி பகவான். அதனால நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, நல்ல வாக்கிங் போவீங்க, அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். சனி பகவானுக்கு மிக அற்புதமான ஸ்தானம் 6வது ஸ்தானம். ஆள் அடிமை ஸ்தானம், ரோகஸ்தானம், ருணஸ்தானம், சத்துருஸ்தானம்லாம் சொல்கிறோம் பாருங்க. அந்த 6வது ஸ்தானத்துக்கு சனி பகவான் வராருன்னா முதல் நல்ல விஷயம், யாரெல்லாம் சர்வீஸ் செக்டாரில் இருக்காங்களோ அவங்களுக்கு சூப்பர் பீரியடுன்னு அர்த்தம். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நீங்கள் ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், எந்த சர்வீஸ் செக்டாரை சேர்ந்தவராக நீங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் காண போறீங்கிறதானங்க உண்மை. 6ஆம் இடத்துல சனி பகவான் ஒருத்தருக்கு இருந்தால் எதிரிகள் அலறி போவார்கள்ங்கிறது விதி. எப்படிப்பட்ட எதிரிகளும் உங்களை கண்டு நடுங்குவாங்க. நீங்களும் எதிரியை கண்டு பயந்துக்கிட்டு இருப்பீங்க. அது தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 6ல் சனி, எனக்கு எதிரியை கண்டாலே பயம் இருக்கும்பாங்க. உண்மைதான். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அந்த எதிரி உங்களை கண்டு நடுங்கிக்கிட்டே இருப்பார். இப்படி 6ல் சனி இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி தந்துடும். ஒரு நல்ல வேலையை எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரங்க, நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டேங்க, எனக்கு சரியாகவே வேலை கிடைக்கலன்னா இப்போ அப்ளிகேஷன் போடுங்க. சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்தே தருவார். சில பேர் கல்யாணம் ஆகிருக்கும், பொறுப்பாகவே இருந்திருக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வீட்டில் அப்பா அம்மா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. வயத்தில் ஒரு குழந்தை உருவான சில மாதங்கள் ஆகிருக்கும்.
குழந்தைக்கு 5-6 மாதம் 9 மாதம் அந்த வயத்தில் உருவாகி ஆகியிருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசி ஆண் இருக்காருன்னா இப்போ வேலைக்கு போகிறேன்னு போவார், முழுமையாக தன்னை மாற்றிக்கொள்வார். துலா ராசியில் பிறந்த ஆண்களை பாருங்கள், நல்ல வேலைக்கு போவாங்க, நல்லா இருப்பாங்க. இப்போ 6ல் சனி உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துரும். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல சார், 6ல் சனி பகவான் உங்களுக்கு சூப்பராக வேலை வாங்கி தருவார். இன்னொரு விஷயம், இந்த சனி பகவான் உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் ஏன் ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருக்கீங்க, ஆனால் போதுமான சம்பளம் இல்லை, வேற ஒரு வேலை கிடைச்சா, நல்ல சம்பளம் கிடைச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க, வேற ஒரு வேலை கிடைக்க போகுது. ஆனால் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணுங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக போக வேண்டியது காலத்தில் ரொம்ப அவசியம். திரைத்துறையில் இருக்கீங்களா, உங்கள் வாய்ப்புகளை சிலர் தட்டி பறிப்பாங்க, எச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. உங்கள் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி. நிறைய பேர் தடவனை பார்ப்பாங்க. புதிய அக்ரிமெண்ட் ஒன்று போடுறீங்க பிஸ்னஸில், அந்த அக்ரிமெண்ட்டை கெடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் உங்கள் முக்கியமாக நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க, எல்லா எதிரிகளையும் வெல்வீங்க. நிறைய பயணங்கள் அமையும், அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகள், உணவு கொண்டு போய் கொடுக்கறது, ரெப்ரசன்டேட்டிவ் வேலைகள், இந்த மாதிரி வேலைகள், நிறைய டிரைவராக இருக்கிறது, இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். மிகப்பெரிய மனிதர்கள் பிறந்த ராசி துலா ராசி, மிகப்பெரிய மேன்மைகளை பெறப்போகிற ராசி துலா ராசி. இந்த 2.5 ஆண்டு காலமும் இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம், இந்த 2.5 ஆண்டு காலமும் இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம். நிறைய நீட் எக்ஸாமினேஷன் போட்டியாளர்கள் பலரும் துலா ராசிக்காரங்க இந்த ஆண்டு ஜெயிச்சிருவீங்க. நல்ல வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. யாரை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றிகள்ங்க எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்சி செல்லக்கூடிய வழியிலே பெரம்பலூர் இருக்கு பாருங்க, அந்த பெரம்பலூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மதுரகாளியம்மன், மதுரகாளியம்மனை சென்று வழிபடுங்கள். மதுரகாளியம்மன் வழிபாடு துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் பொற்காலமாக ஆக்கி கொடுக்கும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார், முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார், அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர், நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு, சின்ன வயசில் ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிக் கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமாக தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவே தான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான், கால் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறார். இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள், உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.